ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய தமிழ் ஆல் இன் ஒன் சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஹெல்த்தியான பீஃப் டெயில்போன் சூப் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர ரொம்ப பிடிக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ் கட்லெட் வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சூப்புக்கு தேவையான திங்ஸ் என்னலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். 100 முள் எடுத்திருக்கேன், மாட்டு வாலோட முள். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் குக்கரில் தண்ணி ஊற்றி இஞ்சி பூண்டு அப்புறம் மஞ்சத்தூள் உப்பு இதெல்லாம் தண்ணி விட்டு வேக வச்சு ஒரு விசிலில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய கேரட்டு, 3 பீன்ஸு, அப்புறம் கோஸில் மேலுள்ள ஒரு லேயர் ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளி, பச்சை மிளகா, 8 சின்ன வெங்காயம் பீஸ், 8 to 10 எடுத்துக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகு சீரகம் அது இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கருவேப்பிலை. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான திங்ஸு. இந்த மாதிரி சூப்பை நீங்கள் ஈவினிங் டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு தேவைக்கு நீங்கள் தண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு ஃபேமிலி ஒரு 5 பேர் 6 பேர் குடிக்கிற அளவுக்கு இந்த தண்ணி போதுமான அளவில் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அப்புறம் மஞ்சத்தூள் இதுலேயும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். நம்ம முள்ளை வேக வைக்க போகும்போது அதுலேயும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கிறேன். தேவைக்கு பார்த்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதில் நீங்கள் சூப் பண்ணும்போது அதில் கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. முள்ளை வேக வைக்கும் போது அதில் பாதி ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். முள் ஆல்ரெடி வெந்திருக்கிறதுனால நம்ம காய்கறி வேகிற அளவுக்கு ஒரு விசிலில் வச்சா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் போட்டிருக்கிற வெஜிடபிள்ஸ் தனியாக, அதோட சூப்பை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். எலும்போடு நீங்கள் சூப்பை தனியாக எடுத்துட்டு வெஜிடபிள்ஸை மட்டும் மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம தாளித்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். குக்கரை நம்ம அடுப்பில் வச்சுட்டு ரொம்ப கம்மியாகவே நீங்கள் எண்ணெய் விட்டால் போதும். ஆல்ரெடி அந்த முள்ளிலேயே கொஞ்சம் எண்ணெய் விட்ட மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு ரொம்ப கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதை கட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பட்டை, கிராம்பு, இஞ்சி பூண்டு இது எல்லாமே வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த சூப்பு அப்புறம் எலும்பு அதை நம்ம இதில் சேர்த்து விட்டுடலாம். வெஜிடபிள்ஸை மட்டும் நம்ம தனியாக அரைச்சி வச்சுருக்கிறோம். அதையும் நீங்கள் இதில் சேர்த்துருங்க. ஒரு சிலருக்கு வெஜிடபிள்ஸ் முழுசாக இருந்தால் பிடிக்கும். அவங்க இதில் நம்ம அரைக்க தேவையில்லை. பட் குழந்தைங்கள்லாம் நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதை அரைச்சி விட்டுட்டோம்னா எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறமா நம்ம மிளகு ஜீரகம் பவுடர் பண்ணி வச்சு அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா போதும். சூப் ரெடியாக ஆயிரும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்து தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான சூப் ரெடி ஆயிருச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் கட்லெட் நாங்கள் செஞ்சுருக்கோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. இதை நான் செஞ்சு கொடுத்துட்டு என்னோட கமெண்ட்டில் உங்களோட ஒப்பீனியன், அதை டேஸ்ட் எல்லாமே தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.